இருபெரும் திராவிட கட்சிகளாகட்டும், அது எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, அம்மாவுடைய எரா அப்படிங்கிறது அந்த 2014 முடிஞ்சு போச்சு. 505 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுல எத்தனை நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற கணக்கு கேட்கறவங்கலாம் இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல எவ்வளவு இவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த கேள்வியை அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னால, அப்போ 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்ததை விட 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எத்தனையோ நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க, அது இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகள் சொல்ற அளவுக்கு களத்துல கிரவுண்ட் ரியாலிட்டியில அவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இந்த அரசை நோக்கி இருக்கிறதா ஆனஸ்டா எனக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய கள சூழ்நிலை பிரகாரம் திமுக கூட்டணிக்கு டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, மூச்சு முட்டுற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் இவங்களுடைய ஆதரவாளர் மதிப்புக்குரிய ஆளுநர் RN ரவி 2 நாள் முன்னால் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்ககிட்ட நான் சொல்கிறேன், தைரியமாக உங்கள் வீட்டு பெண்களை தமிழ்நாட்டுக்கு படிக்க அனுப்புங்க, ஏன்னா தமிழ்நாடு மாதிரி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாநிலம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். நான் பேசி முடிச்சிடுறேன். சபை நாகரிகம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இமோஷனல் வேவ் அப்படிங்கிறது எந்த ஒரு எலெக்ஷன்லேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பக்குவப்பட்ட மக்கள், அரசியல் படுத்தப்பட்ட மக்கள். ஸோ பல்வேறு கேட்டகரிஸ், பல்வேறு விஷயங்களை சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க. அது ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பொதுவாக சிந்திச்சு வாக்களிக்கக்கூடியவர்கள் தான். இதில் குறிப்பாக பெண்களை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% மேலே வாக்காளர்கள் பெண்கள். பெண்கள் அப்படிங்கிறது ஒரு லாயல் ஓட் பேங்காக பார்ப்பாங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு தலைவர் மீது, ஒரு கட்சி மீது ஒரு நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா, அந்த நம்பிக்கையை உடைக்கிறது இல்லை அதை மாற்றுறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இதை கடந்த 60 ஆண்டு கால மாறி மாறி இருபெரும் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும்பொழுதும் நம்ம பார்த்துருக்குறோம். சசிரேகா அவங்க பேசின மாதிரி அம்மாவுடைய அந்த சாதனைகள்லாம் யாருமே இங்கே மறுத்து பேச முடியாது. இருபெரும் திராவிட கட்சிகளாகட்டும், அது எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், பல்வேறு விஷயங்களை அவங்க பல்வேறு தமிழ்நாடு மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, அம்மாவுடைய எரா அப்படிங்கிறது அந்த 2014 முடிஞ்சு போச்சு, 16 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பொதுவாக ஒரு தேர்தல் அப்படிங்கும் பொழுது 4 முக்கியமான விஷயத்தை மக்கள் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன விதமான ஒரு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக நடைமுறைப்படுத்திருக்கிறது இந்த 5 வருஷத்தில். 505 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதில் எத்தனை நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற கணக்கு கேட்குறவங்கலாம் இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் எவ்வளவு இவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த கேள்வியை அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னால் நாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நான் சில திட்டங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்திடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சார்ந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட 1.32 கோடி பெண்கள், புதுமை பெண் திட்டம் மூலமாக 6 லட்சம் பெண்கள் பயன்பட்டிருக்கிறாங்க. தமிழ் புதவன் திட்டம் மூலமாக 6 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டிருக்கிறாங்க. மகளிர் மகப்பேறு நிதி உதவி கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு போய் சேருக்கு. மக்களை தேடி மருத்துவம் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பட்டிருக்கிறாங்க. சிஎம்மோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் பயன்பெறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமாக 18 லட்சம் பேருக்கு மேல பயன்பட்டிருக்கிறாங்க. அனாதை குழந்தைகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11,000 குழந்தைகள் அது மூலமாக பயன்பட்டு இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் மூலமாக 20 லட்சம் குழந்தைகள் தினம் தினம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றாங்க. விடியல் பயணம் மூலமாக கிட்டத்தட்ட மாதம் 888 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணால் சேமிக்க முடியுது. 800 கோடிக்கு மேலே ரைட்ஸ் அவங்க ஃப்ரீ ரைட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னுயிர் காக்கும் திட்டம் மூலமாக, இன்னுரை காக்கும் 48ங்கிற திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்ட
கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது. இதுல வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அடக்கம். நான் முதல்வன் திட்டம் மூலமாக, திறன் மேம்பாட்டு மூலமாக 30 லட்சம் குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் தேடி கொடுத்திருக்காங்க. சுய உதவி குழுக்கள் மூலமாக 1.5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு தொழில் தொடர்ந்ததுக்கான ஒரு உதவியை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1179 MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 80% மேலே கன்வெர்ட் ஆகிருக்கு. 12 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகளை ஈட்டிருக்கிறாங்க. இது மூலமாக 35 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீமுக்காக இன்னைக்கு 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. 24 லட்சம் பேருக்கு மேலே பட்டா கொடுத்துருக்குறாங்க. 38க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளை கட்டியிருக்கிறாங்க. முதல்வருடைய படைப்பகங்கள்னு கிட்டத்தட்ட 30, அதற்கு மேல நூலகங்கள், இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டு போகலாம். முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டருக்கு சாலைகள் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்குது. 12,000 வில்லேஜஸ்ல இதனால பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க. அப்போ 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செய்ததை விட 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எத்தனையோ நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. அது இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகள் சொல்ற அளவுக்கு களத்துல கிரவுண்ட் ரியாலிட்டியில அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இந்த அரசை நோக்கி இருக்கிறதா ஆனஸ்டா எனக்கு தெரியல. இவங்க தான் எதிர்கட்சிகள் தான், ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஐயோ போதை மாநிலமாக மாறிடுச்சு, ஐயோ கடன்லயே மூழ்கி போச்சு அப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் நான் அடுத்த ரவுண்ட்ல நான் சொல்லிடுறேன். ஆனா கிரவுண்ட் லெவல்ல பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா தெரியல. அப்போ ஒரு அரசை செலக்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது, ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படிங்கும் போது 4 முக்கியமான விஷயங்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னேன். 1 மக்கள் நல திட்டங்கள். அந்த மக்கள் நல திட்டங்களை வெறும் மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு திட்டங்களா அதை ஒருங்கிணைச்சு ஒரு பாலிசி கண்டினியூட்டி கொடுக்கும் பொழுது அது அடுத்த லெவலுக்கு அந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறத விஷுவலா நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய கள சூழ்நிலை பிரகாரம் திமுக கூட்டணிக்கு டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையும் நான் பதிவு பண்ணல, நான் போய் சொல்லல, நான் அதையும் தான் பதிவு பண்ணேன். நீங்க பேச தைரியம் இருந்தா உட்கார்ந்து பேசுங்க. நான் அருவருப்பா இருக்கேன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியும். நாங்க தான் படிக்க வைக்கணும், நாங்க தான் அடுத்த கட்டத்துக்கு பெண்களை நகர்த்தணும், இது கிடையாது. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஒரு இடத்துல நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா எனக்கான உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டியதும் அந்த அரசினுடைய கடமை தான். இதுல மக்கள் அந்த அரசாளர்களுக்கு எந்த காலத்திலையும் நன்றியோட இருக்கணும்னு தேவையில்லை. நாங்க தான் உங்களுக்கு இந்த பிச்சை போட்டோம், எங்களால தான் நீங்க படிச்சீங்க, எங்களால தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீங்க, எங்களால தான் நீங்க ஓசி பஸ்ல போறவங்க தானே, இப்படின்லாம் பேசி செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. மதுவுடைய விற்பனை தமிழக வருவாயில் 1.5% சொன்னாங்க. ஆனா அது 18%. ஒண்ணு அவங்களுக்கு புள்ளி விவரமே தெரியலன்னு வச்சுக்கிறதா, இல்ல தெரிஞ்சு மக்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கிறதா, ரெண்டுமே ரொம்ப மோசம். சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி வந்த ஆட்சியில எதுவுமே செய்யலைங்கிறத இந்த ஒரு வருஷத்துல போராட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். சுட சுட இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் ஏமாத்துறது. 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல பாதிக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை பத்தி கவலையே படல.